ஹாய் ஹரீம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சொல்லுங்க. ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க. வந்தே மாதரம் கிரிட்டிசைஸ் பண்றதை பத்தி. அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கிரிமினல் அஃபென்ஸ், நீங்க வந்து 3 years ஜெயில், அதாவது அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமா ஒரு கேள்வி வேணா கேட்கலாம். நீங்க வந்து வந்தே மாதரம் பாடுவீங்களா? ஸ்கூல் ஓகே. கொயர் பாடும், நான் பாட மாட்டேன். ஓகே. வெளியே வந்து பாக்குறவங்களுக்கு வந்தே மாதரம் பாடல் என்ன அப்படின்னு ஜெனரலா அப்படின்னு தோணலாம். கேட்க தோணலாம். தோணலாம். அது வந்து ம். ஒரு வகையில நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ம். அப்படி அதுக்காக தான் இந்த கேட்கற வீடியோ. இயல்பா கேட்கிற கேள்வி வந்து ம். நியாயம் தான். அதை வந்து உடனே வந்து அவங்க வெறுப்புல கேட்கறாங்க அப்படிலாம் இல்ல, நியாயம் தான். இப்ப கொண்டு வந்திருக்க பில் வந்து என்ன பண்ணுதுன்னா, ம். வந்தே மாதரம்ன்ற சாங்கை வந்து நேஷனல் ஆந்தம்க்கு இணையா வச்சு நேஷனல் ஆந்தம் எப்படி அவமதிக்க முடியாதோ அதே மாதிரி வந்தே மாதரமா அவமதிக்க முடியாது. நீங்க அவமதிச்சு ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா, இல்ல ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அது குற்றத்துக்குரிய தண்டனை அப்படின்னு சொல்லுது. இப்போ பாக்குறவங்களுக்கு வந்து இதுல ரெண்டு விஷயம் தோணலாம். ஒண்ணு, இது ஆல்ரெடி இது தேசிய கீதம், தேசிய கீதத்தை அவமதிக்கிறது தப்பு தானே அப்படின்னு ஒண்ணு ம். தோணலாம். ரெண்டாவது வந்து என்ன தேசிய கீதம் தோணலாம் கிடையாது, அப்படின்னு, தேசிய பாடல். சாரி தேசிய பாடல், சாரி தேசிய பாடல், ம். வெரி சாரி, தேசிய பாடல். அது ஏன் தேசிய கீதம் சொல்லிட்டேன் அப்படின்னா, ஆ, ம். ஜஸ்ட் மிஸ்ல தான் ஜனகணமன வந்து தேசிய கீதம் ஆச்சு. ஆக்சுவலா கரெக்ட். வந்து வந்தே மாதரம் தான் தேசிய கீதமா ஆக வேண்டியது. சரி, அது பின்னால பார்ப்போம். இப்போ வந்து இது வந்து நியாயம் தானே அப்படின்னு சொன்னா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, வந்தே மாதரம் அப்படின்ற பாடல் என்ன சொல்லுது, அது எங்க இருந்து வந்தது அப்படின்றத நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதை விமர்சனம் பண்றதுல தான் போய் நிற்கும். விமர்சனம் ம். பண்றதுல போய் நிற்கும் போது அதை ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவமதிப்புன்னு சொல்லி இல்ல, அதாவது இந்த ஹிஸ்டரியும் சேர்த்து சொல்லலாம். நிறைய பேருக்கு இது தெரியாது. ஏன் முஸ்லிம்ஸ் பாட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஏன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டூ ஸ்டான்சஸ் தான் பாடுவாங்க. அது பாடுறப்ப என்ன இது, என்ன இந்தியாவோட அழகை வர்ணிக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்போ வந்து தமிழ் தாய் வாழ்த்துல வந்து நீராடும் கடல் எடுத்து அந்த மாதிரி பாடுற மாதிரி அது மாதிரி தானே இதுவும் அப்படின்னு நமக்கு இருக்குது. சோ அதுல என்ன பிரச்சனையா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஏன் பாட மாட்டாங்க அப்படின்னா, லார்ஜ்லி சொல்லப்படுற ரீசன் வெளில வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முஸ்லிம்ஸ் வந்து அல்லான்ற இறைவனை தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க. வந்தே ம். மாதரம்ன்ற பாடல் வந்து இந்தியாவை வந்து ஒரு காடஸா, காட். இந்தியா ம். அதே மாதிரி நீங்க அந்த பாடலை முழுசா படிச்சு பாத்தீங்க அப்படின்னா 6 ஸ்டான்ஸா இருக்கும். நம்ம 2 ஸ்டான்ஸா தான் பாடுறோம் ஜென்ரலா, பட் 6 ஸ்டான்ஸா இருக்கும். இப்போ வந்து முழு பாட்டை பாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆமா. எல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல, நம்ம சட்டசபையில எல்லாம் வந்து முழு பாட்டை தான் பாடுறாங்க. ஓகேங்களா? ஆமா. ஸோ ம். அந்த பாடல்ல பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா, அந்த தெய்வம், அந்த கடவுள் வந்து இந்தியான்ற கடவுள் உருவகம் வந்து அந்த அன்னை வந்து துர்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி இவங்களுடைய உருவகத்துல தான் இருக்காங்க அப்படின்னு அது ம். ஸ்பெசிஃபிக்காவும் அதை சிச்சுவேட் பண்ணும். அதாவது ம். இந்து கடவுள்கள் அப்படின்னு நம்ம சொல்ற 3 இந்து பெண் கடவுளா வந்து பாரத அன்னையை வந்து அது உருவகப்படுத்துது. அதனால வந்து இஸ்லாமியர்கள் வந்து இதை வணங்க மாட்டாங்க. ஏன்னா ம். வணங்குறது வந்து அவங்களுடைய மத நம்பிக்கையிலிருந்து வெளியே போறதாயிடும் அப்படின்னுன்றது முதல் காரணமா பொதுவா. சொல்றாங்க. இந்த ம். காரணம் உண்மைதான், இந்த காரணம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த காரணத்தோட சேர்த்து இன்னொரு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்கு. ஓகே. ஓகேங்களா? வந்தே மாதரத்தோட முழு பாடலை பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய வளங்கள், அதனுடைய அழகு அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அதை வந்து ஒரு அன்னையா மாத்தி அந்த அன்னையினுடைய அழகை வர்ணிக்கிற மாதிரி அது ஆரம்பிக்குது. கரெக்ட். ம். நீங்க ம். டவுன் த லைன் அப்படியே வரும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, 3வது ஸ்டான்ஸா 4வது ஸ்டான்ஸாலாம் அப்படிலாம் படிக்கும்போது அந்த அன்னைக்கு வந்து கோடான கோடி கைகள் இருக்கும். அந்த ம். கோடான கைகள்ல கோடான கோடி ஆயுதங்கள் இருக்கும். இப்போ இந்த கோடான கோடி ஆயுதங்கள் வந்து யாரை எதிர்க்கிறது, இல்ல யாரிடமிருந்து உங்களை காப்பாற்றுகிறது அப்படின்னா, ம். ஜென்ரலா ஒரு பாட்டை எழுதினீங்க அப்படின்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதை வந்து ம். இந்தியாவின் எதிரிகளிடமிருந்து இந்தியர்களை காப்பாற்றுகிறது அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ம். பாடல் எழுதப்பட்ட போது பாகிஸ்தான்னு ஒண்ணு கிடையாது. கரெக்ட். ஓகேங்களா? ம். பாடல் எழுதப்பட்ட போது பாகிஸ்தான் ஒண்ணு கிடையாது. அப்ப ஏன்னா இந்தியாவுக்கு எதிரி நாடுனா நம்ம மைண்ட் உடனே அங்கதானே போவோம். ஆமா. பாகிஸ்தான் ஒண்ணு கிடையாது அப்போ எழுதின போது. ஓகே. அப்ப இந்தியாவை எதிரிகளிடமிருந்து காப்பாத்துது. இந்திய அன்னை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கோடான கோடி கைகள்ல கோடான கோடி ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. எதிரிகளை வந்து துவம்சம் பண்றாங்க. இது அந்த பாடல்ல ம். வருது. துவம்சம் ஓகே. பண்றாங்க. தாயே அதற்காக உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு லைன் வருது. ஓகே. ஓகேங்களா? ம். இப்போ இந்த எதிரி யாரு, யாரை இவங்க துவம்சம் பண்றாங்க அப்படின்றது தான் இதுல இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே. இப்போ பிரிட்டிஷ் டைம்ல வந்து இந்த பாடல் வந்து இயற்றப்படுது. இந்த பாடல் வந்து ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நாவல்ல வர ஒரு பாடல். சரியா? ம். இந்த பாடல் வந்து பிரிட்டிஷ் டைம்ல வருது அப்படின்னா எதிரி யாரா இருக்கணும்? பிரிட்டிஷா தான் இருக்கணும். பிரிட்டிஷ்காரனா இருக்கணும் இல்லையா? அதுதான் இல்ல. அதுதான் இல்ல அதுதான் இல்ல. அப்படின்றதுதான் வந்து இதுல இருக்கிற ம். பிரச்சனையே. இப்போ இதுக்கு ம். உதாரணமா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ம். அல்ஜீரியன் நேஷனல் ஆந்தம் எடுத்து போய் பாருங்க. ஓகே. அல்ஜீரியான்ற ஒரு நாடு வந்து ம். பிரெஞ்சு ஆக்குபேஷன் கீழே இருந்துச்சு. ஓகே. நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆக்குபேஷன் கீழே இருந்த மாதிரி அவங்க வந்து பிரெஞ்சோட காலனியா இருந்தாங்க. ரொம்ப நாள் இருந்தாங்க. ஓகேங்களா? பிரெஞ்சோட காலனியா இருந்தாங்க. பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்க.
அல்ஜீரியன் நேஷனல் ஆந்தம்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து சுத்தி வளர்த்துலாம் சொல்ல மாட்டான். அவன் நேராவே சொல்லுவான். அந்த ம். அந்த வேர்ஸே நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்களேன். ஓ பிரான்ஸ், the ஓகே, time of எடுத்தோன்னே. reproof is over ம். and we have ended it as a book is ended. O France, this is the day of reckoning. So prepare to receive from us our answer. ஓடு. இது அவங்க ம். ஆந்தம்ல எழுதி வச்சிருக்காங்க. அதாவது பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா, பிரான்ஸே ம். பார்த்திருந்துக்க, நாங்க வந்து புரட்சி சண்டை போட்டு உங்ககிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம். சரியா? பார்த்திருந்துக்க. ம். அப்படி ம். நீ பழைய காலத்துடைய பாவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது வரும். அப்படின்னு ம். நேரடியா எழுதி வச்சிருக்காங்க ஆந்தம்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ அது ம். நேரடியா இதை வந்து எழுது. அப்போ வந்தே மாதரம் வந்து எனிமீஸ்ன்னு பாடுது அப்படின்னா பிரிட்டிஷை தானே பாடணும். ஆனா ஆமா. அது அப்படி பாடல. அது யாரை ம். பாடுதுன்னா முஸ்லிம்ஸை தான் பாடுது. ஓகே. பட் அந்த டைம்ல முஸ்லிம்ஸ் பத்தி எதிரியா வச்சு பாடுறதுக்கான தேவை எனக்கு 1870s எழுதுனாங்க. எதுக்கு கரெக்ட். சூப்பர் கொஸ்டின். இப்போ இதுக்கு நம்ம போனா 1870s சொன்னீங்கல்ல. இப்போ 1870s டைம்ல இது எழுதப்பட்டது வந்து வங்காளத்துல. ஸோ அப்போ வந்து வங்காளம் எப்படி இருந்ததுன்னா, இப்போ இந்தியாவில் இருக்கிற வெஸ்ட் பெங்கால், பார்ட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம், பார்ட்ஸ் ஆஃப் ஒரிசா, பார்ட்ஸ் ஆஃப் பீகார், அதோட சேர்த்து இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷ், இதெல்லாம் பங்களாதேஷ். சேர்த்து பெங்கால் பிரசிடென்சி. பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்குது. பிரிட்டிஷுக்கும் பெங்காலை ஆண்டு கொண்டிருந்த நவாபுக்கும். அந்த நவாப் பேர் வந்து சிராஜுத்தௌலா. சிராஜுத்தௌலா. அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. சிராஜுத்தௌலாவை பிடிக்காத ஒரு அவன் கிட்ட கமாண்டரா இருந்த ஒரு மீர் ஜாஃபர்ன்ற ஒரு கமாண்டர் துரோகம் பண்றான். அவங்களோட சேர்ந்து அந்த மொத்த வாருக்கு பிரிட்டிஷ்கான செலவை ஏத்துக்கிட்டது வந்து இந்தியன் ட்ரேடர் கிளாஸ், பனியா கிளாஸ். குறிப்பா ஓமிச்சந்த் அந்த மாதிரி ஆட்கள்லாம், ஜகத் சேத், இவங்க எல்லாம் பண்ணாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, சிராஜுத்தௌலாவை நீக்கிட்டு அந்த இடத்துல மீர் ஜாஃபருடைய நவாப் லைன் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்ப இவங்க தான் வந்து பெங்கால ஆள்றாங்க. யாரோட நேம்ல ஆள்றதுக்கு? ஏன்னா பிரிட்டிஷ்க்கு அவன் கப்பம் கட்டுவான். பயங்கரமான ஃபெமைன்ஸ், பயங்கரமான சுரண்டல். மக்களை வந்து அநியாயத்துக்கு சுரண்டுறாங்க, எல்லாரையும் சுரண்டுறாங்க. அதுல வந்து இந்து, முஸ்லீம் அப்படிலாம் பெசன்ஸ். அங்க ஜென்ரலா அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் ரீஜன் அப்படின்றதுனால விவசாயிகளை கண்ணா பின்னான்னு சுரண்டுறாங்க. நவாப் சுரண்டி பிரிட்டிஷ்காரன் கப்பம் கட்டுறாங்க. ஓகேங்களா? 1850s வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வருதுல. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட், அதனாலதான் அதை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்றாங்க. ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறாங்க. யாருடைய பெயரால், யாருடைய தலைமையை அவங்க ஏத்துக்கிட்டு அதை பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். யாரை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கடைசி முகலாய மன்னர் பகதூர் ஷா சஃபர். அவரை காமன் லீடரா ஏத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே. அவர் அதை இன்வால்வ்டே கிடையாது பெருசா. ஆனா அவருடைய தலைமைன்னு ரெண்டு பேரும், அதாவது சண்டை போட்டவங்க எல்லாருமே அறிவிச்சுக்கிறாங்க. முஸ்லிம்ஸ் மட்டும் அறிவிச்சுக்கல, எல்லாருமே அறிவிச்சுக்கிறாங்க. அப்படிதான் சண்டை போட்டாங்க. அந்த கலகம் வந்து நொறுக்கப்பட்டது, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த மாதிரி ஒரு எதிர்ப்புணர்ச்சி இந்தியாவில் ஒரு இடத்துல காட்டிட்டாங்க. அது பெருசா வந்திருக்கு. அப்படின்ற போது பெங்கால்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சிமிலரா ஒரு ரிபெலியன் வந்து ஸ்டார்ட் ஆகுது பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா. யார் அதை பண்றாங்க அப்படின்னா, அகைன் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா, அங்க ரூல் பண்ற நவாப்ஸ்க்கு அகேன்ஸ்டா. யார் அதை பண்றாங்க அப்படின்னா, சன்னியாசிஸ் அண்ட் ஃபக்கீர்ஸ். இந்து துறவிகள், இஸ்லாமிய துறவிகள்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட துறவிகள். அவங்க துறவிகள்னு வச்சுக்கோமே, அது வேற டிஸ்கஷன். ஆனா துறவின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ சன்னியாசிஸ் அண்ட் ஃபக்கீர், அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்றாங்க. அந்த ரிபெலியன் பேரே சன்னியாசி ஃபக்கீர் ரிபெலியன். இது வந்து ஒரு 20-30 வருஷம் ஓடுது. என்ன பெருசா பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கங்க பிரிட்டிஷ் கருவூலத்தெல்லாம் கொள்ளையடிப்பாங்க. எங்கேயாவது பிரச்சனை, மக்களை ரொம்ப வதைக்கிறாங்கன்னா அங்க போய் இருக்கிற பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் கூட சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி கொரில்லா அட்டாக்ஸ் மாதிரி நடக்கும். இது வந்து வார் கிடையாது, கொரில்லா அட்டாக்ஸ் மாதிரி நடக்கும். இந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்கும். இதை வந்து யாருக்கு எதிராக பண்றாங்க? அங்க இருக்கிற நவாப், அங்க இருக்கிற பிரிட்டிஷ்காரன், இவங்க ரெண்டு பேருக்கு எதிராகவும் பண்றாங்க. இதுல யார் இன்வால்வ் ஆயிருக்கிறா? துறவிகள், இந்து துறவிகள், இஸ்லாமிய துறவிகள். யாருக்காக பண்றாங்க? அங்க இருக்கிற பெசன்ஸ்க்காக பண்றாங்க, ஒர்க்கிங் கிளாஸ், விச் ஆர் போத் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். ஓகே. இந்த டைம்ல வந்து சில ரைட் விங் மிலிட்டன்சிலாம் வந்துச்சு. வாசுதேவ் பல்வன் ஃபட்கே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. பிறந்தது வந்து ஒரு பார்ப்பனர். ஒரு பார்ப்பனர். அவர் வந்து ஒரு பிராக்டிசிங் பார்ப்பனர். ஓகேங்களா? எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்றவரு. அவர் வந்து ஃபாரஸ்ட்க்கு போய் நிறைய ட்ரைபல்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவர் வந்து பிரிட்டிஷ் எதிர்க்கிறார். ஓகேங்களா? அவர் லெப்டிஸ்ட்லாம் கிடையாது, அவர் ரைட் விங் ஐகான் தான். அவருடைய லைஃப் படியும் அண்ட் ஹிஸ் ஆக்டிவிட்டிஸ் படியும் அவர் ரைட் விங் ஐகான் தான். பட் ஹி இஸ் அ ரெவல்யூஷனரி. ஓகேங்களா? ஸோ வந்து ரைட் விங் ஹிஸ்டரியில
ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி வந்து அவங்க உண்மையிலேயே பிரிட்டிஷை எதிர்த்த காலமும் உண்டு. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். இந்த டைம்ல பங்கிம் சந்திர உபாத்யா அப்படின்ற ஒரு ஒரு பெரிய எழுத்தாளர், கவிஞர் வங்காளத்துல. அவர் ஏற்கனவே தொடர்ச்சியா வந்து சோசியல் கண்டிஷன்ஸ், பெங்காலோட சோசியல் கண்டிஷன்ஸ் பத்தி பொலிட்டிக்கல் எஸ்ஸேஸும் எழுதுறவர், கதையும் எழுதுறவர். ஓகே, அந்த மாதிரி அவர் ஒரு கதை எழுதுறாரு. அந்த கதை தான் வந்து ஆனந்த மடம். ரைட். அதாவது ஆக்சுவலா வந்தே மாதரத்தோட முதல் ஸ்டான்சஸ் முன்னாடி எழுதி இருப்பாரு, அப்புறம் வந்து இதுல இன்கார்பரேட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. ரைட், எனக்கு தெரியல, இருக்கலாம். வந்தே மாதரம் இஸ் பார்ட் ஆஃப் ஆனந்த மடம். ஏன் அது முக்கியம் அப்படின்னா, ஆனந்த மடத்துல அது எங்க வருது அப்படின்னு, அங்கதான் வந்து யார அவர் எனிமீஸ்ன்னு சொல்றாருன்ற கணக்கு வரும். ஓகேங்களா? சோ பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இந்து துறவிகளும் இஸ்லாமிய துறவிகளும் சேர்ந்து ஒர்க்கிங் கிளாஸ் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ்க்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஆனந்த மடத்துல வந்து பங்கிம் சந்திர உபாத்யா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நேக்கா ஒரு கதையை எழுதுறாரு. கதையில வந்து பெங்கால்ல வந்து கடுமையான பஞ்சம். அந்த பஞ்ச காலத்துல மகேந்திரன் அப்படின்ற ஒரு பார்ப்பனர் பிழைக்க வழியே இல்லாம காட்டுக்குள்ள ஓடி போறாரு குடும்பத்தோட. ஓகே, அது அந்த காலத்துல நிறைய தடவை நடந்திருக்கு. நிறைய இடத்துல உண்மையிலே பிழைக்க வழி இல்லாம நிறைய பேர் காட்டுக்குள்ள உணவு தேடி ஓடி இருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஓடி இருக்காங்க. அங்க வந்து கொள்ளையர்களால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த கொள்ளையர்கள் கிட்ட இருந்து ஒருத்தங்க காப்பாத்துறாங்க. காப்பாத்துறவங்க யாருன்னா, அவங்க ஒரு துறவிகள், சண்டை போடுற துறவிகள். ஓகேங்களா? அவங்க தங்களை வந்து சந்தன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சந்தன்னா குழந்தைகள், பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இவருக்கு வந்து இந்த மகேந்திரனுக்கு வந்து அந்த சந்தனை பிடிக்கல. அவங்க சந்தன்களை வந்து பிடிக்கல. நீங்க ரொம்ப வயலண்டா இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க விட்டு நகர்ந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னா, அந்த நாட்டுல நவாப் செய்யற ஆபரேஷனை பாக்குறாரு, கண்ணால பாக்குறாரு. பார்த்த போது அப்போ வந்து திருப்பி அந்த சந்தன் கிட்டே போறாரு. உங்க வழிதான் கரெக்ட்ன்ற மாதிரி சந்தன் கிட்டே போறாரு. அப்போ சந்தன் கூட்டு போய், நாங்க இது ஏன் பண்றோம் தெரியுமா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. அந்த பிளாஷ்பேக் எங்க ஓபன் பண்றாருன்னா, கோயிலுக்கு. ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ் ரமணா மாதிரி. அவ்வளவுதான். சரிங்களா? சங்கர் படத்துல வர மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, கோயிலுக்கு கூட்டு போறாரு. மகேந்திரன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த கோயில்ல 3 தெய்வங்களை காட்டுறாரு. 3மே பெண் தெய்வங்கள். ஓகேங்களா? முதல் தெய்வம் வந்து வளங்களை குறிக்கிற மாதிரி ஒரு பெண் தெய்வத்தை காட்டுறார். அது வந்து ஒரு பிராமினைஸ்ட் ட்ரைபல் காடஸ் இன் பெங்கால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முதல்ல அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை காட்டுறாரு. அதுக்கப்புறம் காளியை காட்டுறாரு, உக்கிரமான காளிய. ஓகேங்களா? கடைசியா 3ஆவதா பாரத மாதாவை காட்டுறாரு. இந்த இடத்துலதான் வந்து முதல் தடவையா வந்து பாரத மாதா அப்படின்ற உருவகத்தை வந்து ஒரு காடஸா முதல்ல எழுதினது வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான். அது பாரத மாதாவா இல்ல பெங்கால்கான மாதாவா? ஏன்னா அது ஆல்ரெடி இந்தியாங்கிற ஒரு லேண்டுக்கு இமேஜின் பண்ணாங்களா? அது வந்து எப்படின்னா, பாரத மாதான், அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரு நேஷனுக்கான காடஸ். அதை வந்து நீங்க பெங்கால்னு புரிஞ்சுக்கலாம், பின்னால அதை வந்து பாரதம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிதான் அதை இன்டர்பிரட் ஆக ஆரம்பிச்சது. ஆனா நீங்க கேட்கறது கரெக்ட் தான். அவர் ஒரிஜினலா இன்டென்ட் பண்ணது வந்து ஒரு பெங்காலி ஸ்டோரி மாதிரி தான் அவர் இன்டென்ட் பண்ணாரு. அது கரெக்ட் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு மதர் காடஸ் அப்படின்னு ஒரு நேஷனுக்கான காடஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி, அந்த இன்ட்ரடியூஸ் பண்ற சீன்ல தான் வந்தே மாதரம்ன்ற பாட்டு ஒலிக்குது. ஓகேங்களா? அந்த வந்தே மாதரம்ன்ற பாட்டு ஒலிக்கும் போது அந்த காடஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த துறவி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். The goddess demands sacrifice. The goddess demands the destruction of enemies. Who are those enemies? The enemies are Muslims. Explicitly இருக்கு. Not just the Nawabs, but the Muslims. Muslims, yes. Not the Nawab. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்ஷன். ஏன்னா இப்போ வந்து இந்தியா பூரா வந்து பல ஒர்க்கிங் கிளாஸ் ரிபெலியன்ஸ் இருந்திருக்கு. அந்த ரிபெலியன்ஸ் வந்து பயங்கர பிளட்டியா இருந்திருக்கு, வயலண்டா இருந்திருக்கு, எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு காஷ்மீர்ல இருந்திருக்கு, கேரளால இருந்திருக்கு, ஹைதராபாத்ல இருந்திருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அதுல வந்து எப்பவுமே ஓவர்லார்ட்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு ரிலிஜனாவும் ஒர்க்கிங் கிளாஸ் மெஜாரிட்டியா ஒரு ரிலிஜனாவும் சம்டைம்ஸ் இருப்பாங்க. பட் தட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் அ ஹிந்து முஸ்லிம் கிளாஷ். இட் இஸ் அ கிளாஸ் ஸ்ட்ரகிள். அப்படிதானே? ஒரு கிளாஸ் ரிபெலியன். அப்படிதானே? அதுதான் பெங்கால்ல நடந்துட்டு இருந்தது. ஆனா முதல் தடவை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அத முஸ்லிம்ஸ்க்கு அகேன்ஸ்டான ரிபெலியன்னு கேரக்டரைஸ் பண்றாரு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெங்காலோட ரியாலிட்டியா என்ன இருந்தது? சன்னியாசி ஃபக்கீர் ரிபெலியன். ஆனா இந்த கதையில யார் சண்டை போடுறவங்களுக்கு ஃபக்கீரே வர மாட்டாங்க. ஓகேங்களா? ஃபக்கீரே வர மாட்டாங்க. அப்போ இந்த கதையில வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இவங்க வந்து தீஸ் பீப்புள் ஆர் ஹியர் டு டிஸ்ட்ராயர்ஸ், முஸ்லிம்ஸ் ஆர் ஹியர் டு டிஸ்ட்ராயர்ஸ், இவங்கள அழிக்கணும்ன்றத நேரடியா சொல்லும் போது சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
முஸ்லீம் மெஜாரிட்டி வில்லேஜஸ் எல்லாம் ரெய்டு பண்ணுவாங்க. நவாபை மட்டும் அடிக்க ம், மாட்டாங்க. முஸ்லீம் மெஜாரிட்டி ம், வில்லேஜஸை ரெய்டு பண்ணுவாங்க. அங்க ம், வாழ்ற முஸ்லீம் கிராமத்து மக்களுடைய வீடுகளை கொளுத்துவாங்க. ம். அதை கொளுத்தும் போது அவங்க வந்து கில் த முஸ்லிம்ஸ்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு இழிவான சொல் வச்சிருக்காங்க. முஸ்லீம்னு குறிக்கிறதுக்கு ஒரு இழிவான சொல் வச்சிருக்காங்க வங்காளத்துல. அதை ஓகே. சொல்லி இப்படி ம், கதை பூரா வரும். ம், கதை பூரா வரும். கதை பூரா வந்து இதுதான். நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியா என்ன ஆகுதுன்னா நவாபை கொண்டுடுறாங்க, இதெல்லாம் பண்ணிடுறாங்க, ரிப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ம். அடுத்து பிரிட்டிஷை நம்ம கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கிளம்புறான். அந்த மெயினான துறவி ஓகே. ஒரு ம், கிரேட்டர் பீயிங் வந்து அவரை ஸ்டாப் பண்ணுது. ஓகேங்களா? ம். என்ன சொல்லுது அப்படின்னா, பிரிட்டிஷை வந்து நாம வந்து பகைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஏன் ஆமா. அப்படின்னு அவன் சொல்றான். என்னோட மிஷன் வந்து ம், இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஏன்னா ம், ஒரு ஹிந்துவை பவர்ல உட்கார வைக்கிறது தான் என்னுடைய மிஷன். ம், ம், ஓகேங்களா? அதுக்கு தடையா இருந்த ஒரு முஸ்லீமை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். Now I ம். have to put him in powerல. ஸோ அப்போ அதுதானே என்னோட மிஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா நோ. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முஸ்லிம் வே ஆஃப் லைஃப் வில் annihilate us. அதனால யூ ம். ஹாவ் டு ஹேட் தம், கில் தம், ஆல் தோஸ் திங்ஸ். ஆனா பிரிட்டிஷ்காரன் வந்து உனக்கு சயின்ஸை சொல்லி கொடுக்குறான், நாலேஜ் சொல்லி உனக்கு நாலேஜ் எஜுகேஷன் தருவான். சொல்லி கொடுக்குறான், நாலேஜ் கொடுக்குறான். ஓகேங்களா? ம், அப்ப அவனை எதிரியா பார்க்க தேவையில்ல, அந்த மெட்டீரியலிஸ்டிக்கா அவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ இதை அப்படியே கட் பண்ணி நம்ம ம். ஆர்எஸ்எஸ் காரங்கெல்லாம் பின்னாடி எப்படி பிரிட்டிஷ் ஹேண்டில் பண்ணாங்கன்றத பாருங்க. பர்ஃபெக்டா சிங்க் ஆகும். ஆமா. ம். பர்ஃபெக்டா கரெக்ட். சிங்க் ஆகும். இப்ப ம், நம்மளும் சொல்றாங்கல்ல, சாவர்கர் இவ்வளவு மர்சி பெட்டிஷன் எழுதுனா ஆமா. அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அவர் எழுதினாரு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. மர்சி பெட்டிஷன் எழுதினார், உண்மைதான். சாவர்கரும் ஆமா. ஒரு காலத்துல பிரிட்டிஷை எதிர்த்திருக்காரு, அதுவும் உண்மைதான். ஓகேங்களா? ஓகே. எதிர்த்திருக்காரு. ம், அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டு அதை வந்து ம், அவன் நமக்கு பிரச்சனை இல்ல, இந்த கூட இருக்கான் பாரு, ம். இவன் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு அதை மாத்துனாங்கல்ல. அது எங்க ஆ, இருந்து வருது? அந்த அந்த ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் எல்லாம் அவ்வளவு பக்காவா இருக்கும் ஆனந்த மடத்துல. இப்ப ஆனந்த ஓகே. மடத்துல ம், ஆனந்த ம், மடம் இருக்கிற பாப்புலரைஸ் பண்ண வந்தே மாதரம் யாரை எனிமையா சொல்லுதுன்னா ரொம்ப கிளியரா முஸ்லிம்ஸை தான் சொல்லுது. ம், தட் இஸ் நாட் த பிரிட்டிஷ். அதுக்கு தான் முன்னாடியே நான் ம். உங்களுக்கு அல்ஜீரியன் நேஷனல் ஆந்தமுடைய எக்ஸாம்பிள கொடுத்தேன். ஆனா இட்ஸ் ஐரானிக்ல இப்ப வந்து ம். வந்தே மாதரம் வாஸ் சப்போஸ் டு பி a song which united India against Britishers. ஆனா the நாவல் வந்து இட் wasn't against the British, it supported British. நீங்க பிரிட்டிஷ் இருந்தா தான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி தட்ஸ் a வெரி குட் பாயிண்ட். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இதுக்கு ம், பிற்காலத்துல நிறைய பேர் வந்து ம், ஒரு டிஃபென்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. ம். எப்ப எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து வந்தே மாதரம்ன்ற சாண்ட்டை வந்து எடுத்துக்கிச்சு, ஸ்லோகனை எடுத்துக்கிச்சு. கரெக்ட். அந்த மொத்த ம், பாட்டை எடுக்கலனாலும் அந்த ஸ்லோகனை எடுத்துக்கிச்சு. அது ம், பயங்கரமா எனர்ஜைஸ் பண்ணுது பீப்புள. அது உண்மைதான். ம். ஓகேங்களா? ஆமா. பயங்கரமா எனர்ஜைஸ் ம், பண்ணுது பீப்புள. அப்போ அப்படி ம், இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹிஸ்டரிலாம் அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. அப்போ ம், பங்கிம் சந்திர சாட்டர்ஜிக்கு வந்து டிஃபென்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த ம், டுவாலிட்டி வந்து நம்ம ஊர்ல பாரதி கிட்டயும் இருக்கும். சீரியஸா? ம். ஓகேங்களா? அதுவும் அந்த லைஃப் டைம், அதாவது இந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜியுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல வந்து he was like more revolutionary like பாரதியார். செகண்ட் பார்ட் ஆஃப் எஸ், ஹிஸ் லைஃப்ல ரெண்டு பேருமே வந்து the shift எக்ஸாக்ட்லி, was there. 100%. கண்ணதாசனா இருக்கட்டும் அதே மாதிரி தான் 100%. இருப்பாங்க. ஆமா. ம். இன்ஃபேக்ட் கண்ணதாசன் ஆனந்த கூட அதே மடம் மாதிரி. வந்து நீங்க ம், சொன்ன மாதிரியே ம், அவர் ஒரு ம். கன்சர்வேட்டிவ் லாஸ்ட் இயர்ஸ்ல வந்து அது வருது. அதுக்கு கரெக்ட். முன்னாடியே அவர் சில நாவல்கள்லாம் அது ட்ரை பண்றாரு. என்ன ட்ரை பண்றாருன்னா, முஸ்லிம் ரூலை ரிப்ளேஸ் பண்ணி ஒரு ஹிந்து ராஜாவை ஹிந்து. உட்கார வைக்கிற மாதிரிலாம் கதை எழுதி பாக்குறாரு. ஓகே. அதுக்கப்புறம் அது என்ன பண்றாருன்னா பியூரா அப்டிராக்ட் ஆக்கிடுறாரு. ஹிந்து ம், ராஜா உட்காரணும்னு கூட எனக்கு தேவையில்லடா, இவனுங்க ம், தான் எனிமீஸ், இவனுங்க வெளியே போகணும், பிரிட்டிஷ்காரன் ம், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. இப்போ ம், ம். என்னன்னா பிரிட்டிஷ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் டு நம்மளையாவும் கிரிட்டிசைஸ் பண்றான், அது எல்லாமே. ஓகேங்களா? ஆமா. பிரிட்டிஷ் ம், இது வந்து பல தடவை சீரியலைஸ் ஆயிருக்கு இந்த நாவல். ஓகேங்களா? பல வெர்ஷன்ஸ் இருக்கு, இதுல எடிஷன்ஸ் இருக்கு, ம். எல்லாமே இருக்கு. எந்த எடிஷனுமே பிரிட்டிஷ்காரன் பேன் பண்ணது கிடையாது. ஆமா. ஏன்னா அவனுக்கு தான் சாதகமா For- இருக்கு, for the- அவன் ஏன் பேன் for பண்ண the- போறான்? இல்ல for the first time someone is supporting me அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன். இல்ல, ஆக்சுவலா இன்டைரக்டா சில ஆன்டி பிரிட்டிஷ் மெசேஜஸ்லாம் அந்த நாவல்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ம், இன்டைரக்டா இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி ஃபைனல் பேட்டில்ல வந்து ஒரு பிரிட்டிஷை எதிர்த்து போலான்ற மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் வருது. ஓகேங்களா? correct. ஆனா ம், என்னன்னா ம், நீங்க அந்த காலத்துக்குள்ள பொருத்தி பார்க்கணும். காலத்துக்குள்ள ம், ஆக்சுவலா ரெண்டு சமூகமும் உக்கிரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக. ம், ம், அவர் டோன் டவுன் பண்றாரு, புரியுதுங்களா? டோன் ம், டவுன் பண்றாரு. ஆக்சுவலா கிரவுண்ட்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கு. சன்னியாசி ம், ஃபக்கீர் நான் சொன்னல, ஒரு பார்ட்னர்ஷிப், அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்றாரு. ம், புரியுதுங்களா? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதின காலத்துல ஹிந்துத்துவான்னு ம், ஒரு ஐடியாவே கிடையாது. ஹிந்துத்துவான்னு ஒரு ஐடியா கிடையாது. ஹிந்து நேஷன்ஹுட்னு ஒரு ஐடியா கிடையாது. ம், அவரே கதையில பாத்தீங்கன்னா முதல்ல ம், வந்து சன்னியாசிகள்லாம் வந்து ஏர்லியர் எடிஷன்ஸ்லாம் வந்து
ஆரிய மதத்தை காப்பாத்துறதுக்காக போராடுறதா எழுதுறாரு. லேட்டர் எடிஷன்ஸ்ல வந்து என்ன எழுதுறாரு அப்படின்னா சனாதன தர்மத்தை காப்பாத்துறதுக்காக போராடுறாரு. எக்ஸாக்டா அந்த ரிலிஜனோட பேர் என்னன்றது அவருக்கே கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகேங்களா? இதுல என்ன ஹைலைட் ஆன விஷயம்னா அந்த காலத்துல தன்னை ஆரிய சமாஜ சேர்ந்துக்கிட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டவங்களும் சனாதனீஸ்ன்னு சொல்லிக்கிட்டவங்களும் எதிரெதிர இருந்தாங்க. ஓகேங்களா? எதிரெதிர இருந்தாங்க. ஆரிய சமாஜ சேர்ந்தவங்க வந்து காஸ்ட் இன்இக்வாலிட்டியை எதிர்த்து ஓரளவுக்கு பேசினாங்க. சனாதனின்னு சொல்லிக்கிட்டவங்க வந்து அதை எப்படி நீ வந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல கை வைப்பேன்னு சொல்லி அவங்க வந்து பியூரிட்டனா இருந்தாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துலதான் வந்து ஃபட்கேவோட இன்ஃபுளுன்ஸ்லாம் வருது. இப்போ நான் சொன்னல ஒரு பார்ப்பனர் இருந்தாரு ஃபட்கேன்னு சொல்லிட்டு, அவர் வந்து ட்ரைபல் ஒன்று அவர் வந்து ஒரு ரீசனிங் கொடுத்தாரு. அவர் வந்து முஸ்லிம்ஸ்க்கு எதிராலாம் பெருசா அவர் இது ஹேட் காமிச்ச மாதிரி எதுவும் தெரியல. அவர் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக தான் சண்டை போட்டாரு. ஹீஸ் அ மிலிட்டன்ட், வயலண்டா தான் சண்டை போட்டாரு. ஓகேங்களா? அவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரி தான், அதெல்லாம் எதுவும் மாற்று கருத்து இல்லை. அவர் வந்து ரொம்ப தெளிவா என்ன சொன்னார்னா, இப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, என்னையா நீ வந்து ட்ரைபல் பீப்புளோட எல்லாம் சுத்திட்டு இருக்க, நீ ஒரு பாப்பா அப்படின்லாம் கேக்குறாங்க. வந்து அவர் வந்து ஒரு ரீசனிங் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வி ஆர் இன் த மிடில் ஆஃப் வார். அப்போ காஸ்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது. ஓகேங்களா? வார் முடியட்டும், தென் வி வில் ரிட்டர்ன் டு அவர் குளோரியஸ் ஆர்டர். நான் கிண்டலா சொல்றேன், சீரியஸாவே அவர் அந்த மாதிரி ஒரு வியூ வச்சிருந்தாரு. அத அப்படியே ஆனந்த மடத்துல இவர் எழுதுறாரு. இப்ப எமர்ஜென்சி காலத்துல வந்து சிவில் உரிமைகள் எல்லாம் வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்கல்ல, போர் காலத்துல சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது போர்க்காலம். போர்க்காலத்துல நீ வந்து காஸ்ட வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல. சோ பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கிற சில ஐடியாலஜிக்கல் ஐடியாஸ எடுத்து அதை அழகா கோர்த்து ஒரு ஹிந்துத்துவாக்கு சாவர்கர் ஹிந்துத்துவான்ற ஐடியாவை உருவாக்குறதுக்கு ஒரு புரோட்டோடைப் உருவாக்குறாரு. அந்த புரோட்டோடைப் தான் ஆனந்த மடம். அந்த புரோட்டோடைப்போடைய ஹார்ட் அண்ட் சோல் தான் வந்தே மாதரம். சோ வென் பீப்புள்ஸ் ஆஸ்க் சே லைக் வை டோன்ட் யூ சிங் வந்தே மாதரம் அப்படின்னு கேட்கும்போது that is a ridiculous question because Vande Mataram is literally used in the novel as a call for ethnic cleansing. Correct. How do you expect me to sing that? இப்ப இந்த கேள்வி வருது பாருங்களேன். சரி, நீங்க வந்து ஃபுல் ஸ்டான்ஸா பாட வேணாம், முதல்ல 2 ஸ்டான்ஸா மட்டும் பாட வேண்டியதானே அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க நீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. கரெக்ட். இப்போ ஃபுல்லா ஏன் பாடுறீங்க? ஃபுல்லா பாடுறது தானே பிரச்சனை, இது ஒரு 2 ஸ்டான்ஸா பாடலான்னு. இதுக்கு தான் வந்து வந்தே மாதரம் உடைய லேட்டர் ரெவல்யூஷன் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வெஜிடேரியன்ஸ் போயிட்டு இப்ப வந்து இந்த மீன் குழம்பு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு, மீனத்துக்கு போட்டு இந்த குழம்பு சாப்பிடுங்க அப்படின்னா அந்த மாதிரி. வெரி நைஸ் அனாலஜி. தட் இஸ் தி பெர்ஃபெக்ட் ஆன்சர். நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம எவல்யூஷன் ஆஃப் வந்தே மாதரமும் பார்க்கலாம். ஓ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சி ஃப்ரம் ஏ மோனோதியஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒரு கடவுளை மட்டும் வணங்குபவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து this sounds atrocious to ask to be asked to bow to another god. சரிங்களா? நானா பண்ணனா அது வேற விஷயம், that is my right. okay, but to be asked or compelled னா அது வந்து feels atrocious. ஆனா say for example ஒரு ஹிந்து or ஒரு பாலிதியஸ்ட் மைண்ட் செட்ல இருந்து this is very natural. எத்தனையோ கடவுள் இருக்கு, இது ஒரு கடவுள், இவரே நம்ம மரியாதை கொடுப்போம் என்ன இப்போ அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஜென்ரலா அந்த டைம்ல அந்த நாவலை படிச்சவங்களுக்கு வந்து த ஆன்டி முஸ்லிம் மெசேஜிங் வென்ட் ஓவர் தேர் ஹெட். அதை அவங்க அப்படி பார்க்கல. அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நவாப் தான் இங்க இவ்வளவு அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஏத்து ஒரு நாவல் எழுதிருக்காப்ல, கொஞ்சம் ஓவரா போயிட்டாப்ல, முஸ்லீம் வில்லேஜஸ் எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவரா போயிட்டாப்ல. ஆனா வந்தே மாதரம் சூப்பரா இருக்கே, படிக்கும் போது ஜிவ்வுன்னு இருக்கே அப்படின்றது வந்து அவங்களுக்கு பயங்கரமா. அது வந்து என்னாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா பெங்கால்குள்ள பார்ட்டிஷனுக்கு எதிரான கோஷங்கள் இல்ல காங்கிரஸோட வளர்ச்சி இதுல எல்லாம் அவங்க வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த சாங்கை. ஏன்னா பீப்புளை மொபிலைஸ் பண்றதுக்கு சொல்லி தெரியணும்னு இல்ல, நம்ம வந்து வி ஆர் அ நேஷன் ஆஃப் சோ மெனி லாங்குவேஜஸ், சோ மெனி காஸ்ட், சோ மெனி டிஃபரன்சஸ், ரைட்? வி ஆர் லிட்ரலி அ கான்டினென்ட். அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரின்னு வெளியே சொல்லிட்டு இருக்கோம், ஆனா நம்ம லிட்ரலி அ கான்டினென்ட். அவ்வளோ டிஃபரன்சஸ் இருக்குல்ல. So something that unites the people and energizes them, and Congress uses it, and most of Congress already has a Hindu majority in a mindset. They didn't see anything wrong with using this. மக்களை galvanize பண்ணுன்றத கண் கூட பாக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ காந்திக்கும் ஷவுகத் அலி பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். இட் வாஸ் லிட்டரலி சீன் அஸ் ஹிந்து முஸ்லிம் யூனிட்டியோடைய ஒரு நம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு இதுனா, ஒரு காட்சினா அது காந்தி அலி பிரதர்ஸ் உடைய ஒற்றுமை அப்படின்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. ஓகேங்களா?
அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் கூட்டங்கள்ல வந்து வந்தே மாதரம் பாடும்போது, அப்போ அங்க காங்கிரஸ்ல இருக்க முஸ்லிம்களே பாட மாட்றாங்க. ஓகே. அவங்க அமைதியா இருக்காங்க. அவங்க ம். ஆனந்த மடத்த காரணத்தை காட்டி பாடாம இருந்தாங்களா, இல்ல வந்து இன்னொரு இறைவனை வணங்காம இருக்கிறதுக்காக பாடாம இருந்தாங்களான்றதெல்லாம் irrelevant. தெரியாது. ம். 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 That excludes them. அது அவங்களுக்கு புரியுது. ஓகேங்களா? அதனால அவங்க அதை பாடாம இருக்கிறாங்க. இது காந்திக்கும் தெரியுது. காந்திக்கு வந்து இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. அவர் வந்து என்னன்னா, என்ன யுனைட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும்போது, அப்போ ஷவுகத் அலி வந்து ஒரு ஒரு ப்ரொபோசல் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்பா நீங்க எல்லா மேடையிலையும் வந்து நீங்க வந்து கீழே இருக்கிற பார்த்துட்டு இருக்கவங்க வந்து எல்லாருமே வந்து காந்தி வாழ்கன்னு சொல்றீங்க, அலி சகோதரர்கள் வாழ்கன்னு கத்துறீங்க. எல்லாரும் கலந்து தான் கத்துறீங்க. அதுல டிஃபரன்ஸ்லாம் இல்லை. அதை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, வந்தே மாதரம் பாடினா பாதி பேர் கத்த மாட்டீங்க. அப்படிதானே நடக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, வந்தே மாதரம்னும் கத்துங்க, அல்லாஹு அக்பர்னும் கத்துங்க, அதுக்கப்புறமா வந்து இந்து முஸ்லிம் ஒற்றுமை ஓங்குகன்னு கத்துங்க. அப்படின்னு இந்த 3 ஸ்லோகனையும் எல்லாருமே கத்துங்க அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் ஐடியாப்பா அப்படின்றாரு காந்தி. சரிங்களா? ஆனா எந்த காங்கிரஸ்காரங்களும் ஏத்துக்கல. வந்தே மாதரம் சொல்றது எப்படி முஸ்லிம்கள் ஏத்துக்கலையோ, அல்லாஹ் அக்பர் சொல்லுவேன்னு அவங்க ஏத்துக்கல. எந்த காங்கிரஸ்காரங்களும் ஏத்துக்கல. ஓகேங்களா? இப்படியே போகுது. ஆனா ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல அந்த ஸ்லோகனுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அந்த மாதிரி அது வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு. ரைட்டா? இப்போ உங்களுக்கு 1930ஸ்ல சென்ட்ரல் ப்ராவின்சஸ் சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற யூபி, எம்பி அதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராவின்ஸ் இருந்தது. ரைட்டா? அந்த ப்ராவின்சஸ்ல வந்து காங்கிரஸ் மினிஸ்ட்ரி, அங்க காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இருக்கு. அவங்க வந்து ஒரு புதுசா ஒரு சட்டம் கொண்டு வராங்க. எல்லா ஸ்கூல்லயும் வந்தே மாதரம் பாடணும் அப்படின்னு. ஸ்கூல்ல வந்தே மாதரம் பாடுறது அங்கதான் ஆரம்பிச்சது. எல்லா ஸ்கூல்லயும் வந்தே மாதரம் பாடணும்னு முஸ்லீம் லீக் வந்து இது ஒரு பிரச்சனையா மாறிச்சு. எப்படி முஸ்லீம் ஸ்டூடெண்ட், ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் டு சிங் வந்தே மாதரம்? ரைட்? அவங்க வச்சது அவங்களுக்கு வந்து மேஜர் ப்ராப்ளம் வந்து அது வந்து ஐடாலட்ரியை வந்து ஏத்துக்கிறதா இருக்கு. அதாவது சிலை வழிபாட்டை வந்து ஏத்துக்கிறதா இருக்கு, which is against Muslim religious faith. I can't do that. ரைட்? அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது எப்படி ஒரு பொதுவான பாடலா இருக்க முடியும் அப்படின்னு அந்த பிரச்சனையை அவங்க இது பண்றாங்க. இப்படி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டேஜ்ல ஆனா வம்படியா வந்து காங்கிரஸ் வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. ரைட்? இப்படி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து இவங்களே காங்கிரஸ்காரங்களே முழிச்சுக்கிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா, நேஷனல் ஆந்தம் சூஸ் பண்ணணும்ல. நேஷனல் ஆந்தம் 1951ல கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில வந்து நம்ம நேஷனல் ஆந்தம் சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது, நேரு தொடர்ச்சியா அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் கேட்டே இருக்காரு. ஆனா நேரு வந்து வந்தே மாதத்தை வந்து பயங்கரமா தீவிரமா ஆதரிக்கிறார். அவர் வந்து ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஆனந்த மடத்துடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை வாங்கி படிச்சு பார்த்துறாரு. படிச்ச உடனே தான் அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா புக்கு இப்படி இருக்கு, இத பாடினா நம்மளே கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்குமேடா, இது எப்படி இருக்கு அப்படின்னு. அதாவது வந்து கலவரத்தை தூண்டுறதுன்னு எப்படி சொல்றேன் அப்படின்னா, லிட்டரலா இது வந்து எனிவேஸ்னு ஒருத்தங்களை டார்கெட் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்கள போய் அடிக்க தானே செய்வீங்க. ஓகேங்களா? அப்போ இப்படி இருக்கே அப்படின்ற போது ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு இது வைக்கிறாரு, டிஸ்கஷன் வைக்கிறாரு. ஓகே, நம்ம ஒண்ணு பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 2 ஸ்டாண்ட்ஸா மட்டும் வச்சுக்கலாம், மத்ததெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஐடியாவை அவர் தான் கொடுக்குறாரு. இன்னொன்னு ஏன் தாகூர் அதை பண்றாரு அப்படின்னா, தாகூர் வெளிப்படையா எங்கேயுமே வந்தே மாதத்தை எதிர்த்து பேசினது கிடையாது. கரெக்ட். அதுக்கு மியூசிக் போட்டவர் அவர் தான். இன்னைக்கு நீங்க கேக்குறீங்களே பாட்டு, அந்த மியூசிக் அவர் தான் போட்டார். ஓகேவா? சரியா? அது ஓகே. ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா, தாகூர் வந்து அந்த ஆனந்த மடம் வந்து இந்த மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆனந்த மடம் இந்த மாதிரி அதன் மேல சர்ச்சைகள் வரும்போது, இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது, ரவீந்திரநாத் தாகூர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. அந்த நாவல்ல அந்த சென்ட்ரல் கேரக்டர் ஒரு கேள்வி கேக்குது. என்ன கேள்வி கேக்குதுன்னா, ஒரு நாடு எப்படி கடவுள் ஆக முடியும்? ஒரு நாடுன்றது எப்படி கடவுள் ஆக முடியும்? அதை மறுக்கிறேன்னு அந்த கேரக்டர் சொல்லுது, புரோட்டாகனிஸ்ட் கேரக்டர். அதுக்கு நாவல் வந்து பெருசா இதெல்லாம் ஆகல, பிரபலமாலாம் ஆகல. ஓகேங்களா? ஆனா தாகூர் உள்ள என்ன நினைச்சாருன்னா, அவர் இதான் நினைச்சார். அவர் அந்த கேள்வியை கேட்க விரும்புறாரு. சிம்பிளான கேள்வி. அது யாரை எனிமின்னு சொல்லுது, இந்துவா முஸ்லிமா, அந்த காடஸ் யாரு, அதெல்லாம் அவர் போல அவர் சிம்பிளா கேட்கிறாரு. ஹவு டஸ் a nation become a god? How does a country become a god? It cannot become a god. அந்த ஒரு பகுத்தறிவு கேள்வி அவர் கேட்கிறார். இந்த பிரச்சனை வருதா? இந்த பிரச்சனை வந்தோடனே நேரு வந்து இந்த சமரசத்துக்கு வராரா? இது நேரு வந்து டிசல்யூஷன் ஆனது எது வந்தே மாதத்தை பார்த்து. ஆனா இதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, காங்கிரஸ் எவ்வளவு தீவிரமா இதை பிடிச்சிக்கிச்சு,
ஸ்கூல்ல எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டதுனால யூ லிட்டரலி cannot செப்பரேட் காங்கிரஸ் ஃப்ரம் வந்தே மாதரம். அந்த அளவுக்கு அது பிடிச்சி வச்சுக்கீங்களா. காந்திக்கு எப்போ இது நடக்குது அப்படின்னா பார்ட்டிஷன் அப்போ நடக்குது. ஓகே. பார்ட்டிஷன் அப்போ நமக்கு தெரியும் முஸ்லிம் கும்பல்களும் இந்து கும்பல்களும் எதிர் இன்னொரு ரிலிஜனா இருக்கிறவனை வந்து கொன்னு குவிச்சாங்க. இது வந்து உண்மை, வரலாற்று உண்மை. ஓகேங்களா. பஞ்சாபோடைய பார்ட்டிஷன்லயும் நடந்துச்சு, பெங்காலோட பார்ட்டிஷன்லயும் நடந்துச்சு. ரைட்டா, நடந்துச்சு. இப்போ இந்த கம்யூனல் மாப்ஸ் இருக்காங்கல்ல, ரத்த வெறி பிடிச்ச மாப் who want to go kill another person just because they are from another religion and whatever reactionary reason they might have. ஓகேவா, இவங்க இருக்காங்கல்ல. இப்போ இந்த ரத்த வெறி பிடிச்ச மாப் வந்து கம்யூனல் ரீசனுக்காக கொலை பண்றான், மத வெறி காரணத்துக்காக கொலை பண்றான். இந்த மத வெறி பிடிச்சவன் ஒரு மத ஸ்லோகனை தானே சொல்லுவான். கரெக்டா. இப்போ முஸ்லிம் மாப் போய் ஒரு ஹிந்து வில்லேஜ் அட்டாக் பண்ணுது, இல்ல ஹிந்துஸை கொலை பண்றாங்க அப்படின்னா அந்த முஸ்லிம் மாப்ல சில பேர் வந்து அல்லாஹ் அக்பர்னு கத்துறான். ரைட்டா. ஹிந்து மாப் போய் ஒரு முஸ்லிம் வில்லேஜ் அட்டாக் பண்ணுது, முஸ்லிம்ஸை கொலை பண்றாங்கன்னா அவங்கள சில பேர் வந்தே மாதரம் கத்துறான். அவன் ஆக்சுவலா ஏதோ ஒரு இந்து கடவுளோட பேரை சொல்லி தானே கத்தணும். அவன் ஏன் வந்தே மாதரம் கத்துறான்னா என்ன சென்ஸ்ல அது பாடப்பட்டு கடத்தப்பட்டதோ அது பர்ஃபெக்டா டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இத காந்தி கண்ணால பார்த்தாரு. கண்ணால பார்த்து அவர் ஷாக் ஆயிட்டாரு. இப்படி வந்தே மாதத்தை வெப்பனைஸ் பண்ண முடியும்ன்றது பிராங்கா அவர் எதிர்பார்க்காம இருந்தாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது, அவரோட மனசு நமக்கு தெரியாது. ஆனா என்னன்னா he was very disturbed by it. அவர் ஓப்பனாவே சொன்னாரு, வந்தே மாதரத்தை இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துவதற்காக கோஷமிடாதீர்கள்னு சொன்னார். எந்த காந்தி காலம் பூரா வந்தே மாதத்தை தூக்கி பிடிச்சாரோ சாகிறதுக்கு முன்னாடி இது சொல்லிட்டு தான் செத்தாரு. ஸோ இது காந்தியோட டிராவல். இப்போ இந்தியா சுதந்திரம் வாங்கிச்சு, எல்லாம் நடந்துச்சு, ஓகே ஃபைன். இப்போ அதான் நேஷனல் ஆந்தம் வரும்போது இந்த மாதிரி இந்த பாடலுக்கு ஒரு ஆரிஜின் இருக்குன்றத ஒரே காரணத்துக்காக தான் அது நேஷனல் ஆந்தமா மாறாம இருந்துச்சு. இல்லைன்னா தேசிய, முதல்ல நான் தப்பா சொன்ன மாதிரி அது உண்மையாவே இருக்கும், தேசிய கீதமா வந்தே மாதரம் தான் வந்திருக்கும். ஏன்னா பிரிட்டிஷை எதிர்த்து நிறைய இடத்துல கூட்டங்கள் வந்து கோஷம் போடும்போது வந்தே மாதரம் தான் கோஷம் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா தொடர்ச்சியா வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இதை பிக் பண்றாங்க. எப்படி பிக் பண்றாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஹிந்துத்துவான்ற ஒரு ஐடியா உருவாகிறதுக்கு முன்னாடி அதோடைய புரோட்டோடைப்பா ஆனந்த மடம் இருக்கு. ஆனந்த மடத்தோடைய கிளாரியன் கால் வந்து வந்தே மாதரம். ஓகேவா. இப்போ அங்கிருந்து உங்களுக்கு இந்துத்துவா வருது, எல்லாமே வருது. அப்படின்ற போது பயசா ஃபீல் பண்ற இஸ்லாமிய மத நம்பிக்கைகளை வந்து கடைபிடிக்கிறவன், அதனால அஃபெண்ட் ஆகிறவன், அந்த மாதிரிலாம் அவனோ இல்ல இஸ்லாமிய நம்பிக்கைனா பெருசா எதுனே தெரியாதவன் கூட சிலையை கும்பிடக்கூடாதுன்றது வந்து முஸ்லீமுக்கு தெரியும். இப்போ அந்த காரணத்துக்காக இவன் இதை விளக்குறான் அப்படின்னு தெரிஞ்சதும், ரெண்டாவது வந்து ரொம்ப கிளியரா இது வயலன்ஸ் அகேன்ஸ்ட் முஸ்லீமை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, அவங்கள எனிமீஸா எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படின்ற போது பர்ஃபெக்டா அவங்களுடைய ஹூ இஸ் அன் இண்டியன் அப்படின்ற கேள்விக்குள்ள அது உட்காருது. அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ச்சியா வந்தே மாதத்துல தான் நேஷனல் ஆந்தமா மாத்தணும், வந்தே மாதம் பாடாதவன் இந்தியன் இல்ல அப்படின்றத தொடர்ச்சியா பேசுறாங்க. உருவான காலத்துல இருந்து பேசுறாங்க. அதாவது அவங்க உருவான காலத்துல இருந்து 1925 ஓ இன்னைக்கு நம்ம வந்து இந்த பில்லை கொண்டு வந்து நேஷனல் சாங்கை வந்து நேஷனல் ஆந்தம்க்கு இணையான அந்தஸ்து கொடுத்து நீ வந்து அதை அவமதிக்க கூடாது, விச் இன் அதர் வேர்ட்ஸ் நீ கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், இதை நேஷனல் ஆந்தமா மாத்தணும்ன்றது அவங்களுடைய 100 ஆண்டு கால கனவு. அதோடைய ஒரு ஸ்டெப் இது. இந்து ராஷ்டிராவா மாறும்போது அது நேஷனல் ஆந்தமா மாறிடும், ஜனகணவை தூக்கி போட்டு நடக்கும். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சுதந்திர இந்தியாவில் வந்து தொடர்ச்சியா இது 2 இடங்கள்ல பிரச்சனையாகுது. ஒன்னு ஸ்கூல்ஸ்ல தொடர்ச்சியா அது பாடுறது, நிறைய பேர் வீட்டுல முஸ்லிம்கள் வீட்டுல சொல்லி கூட கொடுத்துருக்கலாம் வந்தே மாதரம் பாடக்கூடாது அப்படின்றது நம்ம சொல்லி கூட கொடுத்துருக்கலாம் அவுட் ஆஃப் ரிலீஜியஸ் ரீசன்ஸ். சரிங்களா. அப்ப அந்த பசங்க அமைதியா இருப்பாங்க, மற்ற பசங்க பாடுவாங்க. இன்ஸ்டன்டா அந்த ஏரியால ஒரு குரூப் வந்து இன் குரூப்பா, ஒரு குரூப் அவுட் குரூப்பா மாறிடும். ரைட்டா. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அரசு விழாக்கள்ல பாடணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை கம்பல்சரியா பாட வைக்கணும்ன்றது வந்து மேல் மட்டத்துல நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. இந்த பிரச்சனையும் ஓடிக்கிட்டே இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ 1930 சென்ட்ரல் ப்ராவின்சஸ்ல நடந்துச்சுன்னு சொன்னா, ஸ்கூல்ஸ்ல வந்து காங்கிரஸ் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு 70s பாம்பேல நடந்துச்சு. முனிசிபல் ஸ்கூல்ஸ்ல அரசு பள்ளிகள் எல்லாத்திலயும் வந்தே மாதரம் கண்டிப்பா பாடணும்னு கொண்டு வந்தாங்க, பிரச்சனையாச்சு. அப்புறம் 80களில் வந்து வெஸ்ட் பெங்கால் அசம்பிளிலே அது பிரச்சனையாகுது. ஏன்டா நம்ம ஊர் பாட்டு நம்ம ஏன்டா பாட மாட்டோம் அப்படின்னு, அதாவது ஸ்கூல்ஸ்ல பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சனையாகுது. அப்போ லெஃப்ட் கவர்மெண்ட், அங்க சிபிஎம் கவர்மெண்ட், வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா அவங்க எந்திரிச்சு யாருமே வந்து லெஃப்டோட ட்ரெடிஷன்ல அதுக்கு பதில் சொல்லல. அவங்க வந்து மெஜாரிட்டேரியன் பவரை பார்த்து பயந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பாடினா தேவையில்லாத சச்சரவுகள், சண்டைகள் வரும்.
இப்போ இந்த மாதிரி சொல்றது இருக்குல்ல, வந்தே மாதரம் பாடினா தேவையில்லாத சச்சரவுகள், சண்டைகள் வரும்னு. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனை வருதுன்னா, வந்தே மாதரம் பாடினா முஸ்லீம் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஆகுது. அதாவது நான் சொல்றது வந்து யாரெல்லாம் செக்குலர்னு தன்னை சொல்லிக்கிறாங்களோ, யாரெல்லாம் லிபரல்னு தன்னை சொல்லிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தன்னை லெப்டிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது பிரச்சனை இருக்கும். மெஜாரிட்டேரியன் சிந்தனை அப்படி சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. ஓகேங்களா? ஆனா இவங்களுக்கெல்லாம் அது பிரச்சனையா இருக்கணும். It doesn't have to be the problem of Muslim. In the song that defines a nation, you cannot make it a goddess. You cannot define a group within your nation as the enemy. அது ப்ராப்ளம், ரைட்? அண்ட் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஹிஸ்டரியும் இருக்கு. இந்த மாதிரி ஆன்டி முஸ்லிம் வயலன்ஸ்ல வந்தே மாதரம் பயன்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இப்போ வந்தே மாதரம் 6 ஸ்டான்ஸா இருக்கு அப்படின்னா அந்த அன்னை வந்து ஒரு துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதியோடைய வடிவானவள் அப்படின்றது வந்து பின்னாடி தான் வருது. அதுக்கு முன்னாடியே அவ எதிரிகளை துவம்சம் பண்ணுவா அப்படின்னு வருது. ஓகேங்களா? அது பயன்பாட்டிலையும் அதை யார் புரிஞ்சுக்கணுமோ அவங்க கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, ரைட்? இந்த இடத்துல நாம சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு முஸ்லீமை வந்து நீங்க வந்து வந்தே மாதரம் பாட சொல்றீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ வந்தே மாதரம் பாடினா உன்னுடைய மத நம்பிக்கைப்படி நீ உன் மதத்தை விட்டு வெளியே போயிருவ. ஓகேங்களா? பிகாஸ் இஃப் யூ அக்செப்ட் அ காட், எக்ஸெப்ட் ஒன் காட், ஒன் ட்ரூ காட், யூ அது முஸ்லீம் வார்த்தையில சொல்றேன். If you accept a god, any other god except the one true god, then you cease to become a Muslim. You are not a Muslim anymore. ஓகேங்களா? இப்போ வந்தே மாதரம் பாட சொல்றது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, உன்னுடைய மதத்திலிருந்து நீ வெளியே போனாதான் நீ இந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றீங்க. You have to commit an act which throws you out of your religion to be accepted within the nation. Also you're accepting yourself that you are the enemy of the nation. ரெண்டாவது என்ன சொல்றீங்க அப்படின்னா, literally kissing the ring. அதாவது மெஜாரிட்டியுடைய பலத்தை ஏற்று அந்த பலத்துக்கு கீழே நான் அடிமையா வாழ்ந்துக்கிறேன், ஐ எம் நாட் அன் ஈக்குவல் அப்படின்னு யூ ஆர் கிஸ்ஸிங் த ரிங். அவதை பண்ணுன்னு சொல்றீங்க. சோ நீ அடிமை நீயே ஏத்துக்கிறது அப்படின்னு. இதை ஏன் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு வர கோச்சிக்கிறீங்க. இதை ஏன் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு அவன் கோச்சிக்கிறீங்க. அவன் கிட்ட இருக்கிற கடைசி கொஞ்சம் நெஞ்ச சுயமரியாதை வந்து ஏன் அவன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு கேக்குறீங்க. சரியா? ரைட். 3 விஷயங்களோட முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி நாம கேட்க வேண்டியது தாகூரோட கேள்வி, ஒரு நாடு எப்படி கடவுளாகும்? இட் won't. ஓகேவா? இது ஒரு பகுத்தறிவாளிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க இதை முதல்ல கேட்கணும். You shouldn't accept the form of a nation as a goddess if you are a rationalist. Unacceptable, right? So தாகூரோட கேள்வி இது வந்து ஒரு முஸ்லீம் எழுப்பிய கேள்வி கூட கிடையாது. இது எழுப்புனது தாகூரோட கேள்வி. ஓகேங்களா? ரவீந்திரநாத் தாகூர். அடே ஐயோ, ரைட். இந்த செருப்பு அந்த மாதிரி. சரி, ஓகே, ரைட். ரெண்டாவது வந்து இப்போ ஒரு ஐடல், அதாவது வந்து சிலை வழிபாட்டை வந்து என் மேல ஃபோர்ஸ் பண்ணுதுன்றதுக்காகவே ஒரு முஸ்லீம் அதை எதிர்க்கலாம். 100% கரெக்ட். தட் இஸ் ஹிஸ் ரிலீஜியஸ் ரைட், ரிலீஜியஸ் ஃப்ரீடம். ஓகேங்களா? யூ கேன். இதுதான்டா ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன். சரியா? ரைட்டா? அதனால அதுக்காகவே எதிர்க்கலாம். நான் அதை நெகேட் பண்ணல. பட் வாட் ஐம் ஆல்சோ சேயிங் இஸ், அது அவனுடைய சுயமரியாதையை நேரடியா பாதிக்குது. அவனை அடிமைன்னு அவனே ஒத்துக்க சொல்லுது. அதை ஏத்துக்க முடியாது. ஓகேங்களா? கடைசியா நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இத சட்டப்படி, அதாவது நேஷனல் ஆந்தமோடைய ஸ்டேட்டஸ்க்கு நேஷனல் சாங்கை கொண்டு வந்ததுனால நமக்கு இது பிரச்சனைன்னு தெரியுது. ஸ்கூல்ல பாடும்போது நமக்கு ஏன் அது பிரச்சனையா தெரியும்? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அகைன் ரைட் விங்கா யோசிக்கிறவங்க கிட்ட நான் கேட்கல. நான் கேட்கறது தன்னை லிபரல்னு சொல்லிக்கிறவங்க, தன்னை லெஃப்ட் விங்னு சொல்லிக்கிறவங்க, தன்னை செக்குலர்னு சொல்லிக்கிறவங்க. மை கொஸ்டின் இஸ், why do you allow your child to sing a song that characterizes his friends as enemies of the nation? எக்ஸாக்ட்லி. இது இன்னும் முக்கியமான கேள்வி தானே இது. நீங்க ஏன் வந்து ஒரு முஸ்லீமை பாட சொல்றதை விட how are you okay with your child singing this song அப்படிங்கிற மாதிரி இருக்குது. Yes, how are you okay with this? இந்த கேள்வி தான் நம்ம கேட்கணும். இந்த கேள்வியை 1937 பெரியார் கேட்டிருக்காராம். எனக்கு தெரியாது. இந்த வீடியோவை எடிட்ல பார்த்துட்டு நம்ம தமிழ் காமராசன் தோழர் தான் விடுதலையோட தலையங்கத்தை அனுப்பிச்சு வச்சாரு. அந்த பத்தியும் நான் சேர்த்து படிச்சிடுறேன், பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 1937 அன்னைக்கு எழுதின தலையங்கம், விடுதலையோட தலையங்கம். அப்படி இருக்க அப்பாடலை சட்டசபை கூடும்போதெல்லாம் தினம் தினம் பாடுவது என்றால் அதன் கருத்தென்ன? வந்தே மாதத்தை பற்றி எழுதுறாரு. இந்நாட்டில் பார்ப்பனரல்லாதார் தங்கள் சமூகத்தை காப்பாற்றிக் கொள்ள உரிமை கேட்பதற்காக
அச்சமூகமே என்றென்றும் மானமும் சுதந்திரமும் இல்லாமல் அடிமைப்பட்டு கிடக்க இன்று பார்ப்பனர் சூழ்ச்சி செய்வது போலவே முஸ்லிம்களையும் ஒழிக்கச் செய்யும் சூழ்ச்சிதானே அப்பாட்டை அரசியல் மன்றத்தில் பாட வேண்டும் என்று ஏற்பாடு செய்வது. அப்படி இல்லை என்று யாராவது சொல்லுவதானால் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாய் அப்பாட்டு பாடக்கூடாது என்று கட்டுப்பாடாய் சொல்லும் போதும் காங்கிரஸ் தலைவர் தோழர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முஸ்லிம்கள் விழித்து கொண்டதை அறிந்து அப்பாட்டை தேசிய பாட்டாக்க கொள்ளக்கூடாது என்று சொன்ன பிறகும் அப்பாட்டை அரசியல் மன்றத்தில் பாடுவதென்றால் இன்றைய அரசியல் மன்றம் அரசியல் மன்றமா ஆரிய இயல் ஆதிக்க மன்றமா என்று கேட்கிறோம். அப்படி சொல்லி அவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அதே தலையங்கத்தில், ஆகவே பார்ப்பன ஆதிக்கம் தலைவிரித்து ஆடுகிறது என்பதற்கு வேறு என்ன உதாரணம் வேண்டும்? வந்தே மாதர பாட்டை தமிழர்கள் கேட்பதும் அது பாடும்போது எழுந்து நிற்பதும் ஒரு பெரிய மானக்கேடான காரியமாகும் அப்படின்னு பெரியார் முடிக்கிறார். அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவ்வளவு நாள் கடைபிடிக்கப்பட்ட இந்தியாவில் ரொம்ப நார்மலா கடைபிடிக்கப்பட்ட ஒரு சோசியல் டிஸ்கிரிமினேஷன், ஒரு சமூக பாடு இன்னைக்கு சட்டப்படி ஒரு சட்ட பாகுபாடா மாறி இருக்கு. சோசியல் டிஸ்கிரிமினேஷன் has become a legal discrimination. நன்றி, வணக்கம். போனஸ் எபிசோட நான் ஒன்னு சொல்றேன்டா. நான் வணக்கம் சொன்னல, வணக்கம் சொல்றதே நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா வணக்கம் அப்படின்னு சொல்றதும் வணங்குறது தானே. ஓகே, எப்படி வணங்கலாம் அப்படின்னு கேட்கலாம், அந்த கேள்வி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நான் ஒன்னும் அவரை சாமின்னு நினைச்சுலாம் வணங்கலைங்க, அவர் கடவுள் நினைச்சுலாம் வணங்கல. அவர் ஒரு மரியாதையின் பேரா வணக்கம் சொல்றாரு, நானும் ஒரு மரியாதையின் பேர்ல வணக்கம் சொல்றேன். ஒரு முகமன், இட்ஸ் அ கிரீட்டிங், தட்ஸ் ஆல், அவ்வளவுதான் இருக்கு. அவரு என்ன கடவுள் நினைச்சுலாம் வணங்கல, அவரும் நார்மலா வணக்கம் தானே சொல்றாரு. ஓகேங்களா? சோ அப்போ மியூச்சுவலா ஒரு கிரீட்டிங், ஓகே ஃபைன். அதை யாரும் ஹார்ஷ்லாம் கேட்டதில்ல, பட் ஜென்ரலா கேட்டிருக்காங்க. நிறைய நீங்க பாத்தீங்கன்னா சில முஸ்லிம்ஸ் வந்து வணக்கம் சொல்றத தவிர்ப்பாங்க. இட் கம்ஸ் ஃப்ரம் தேர் ரிலிஜியஸ் ஃபெய்த் அண்ட் எவ்ரிதிங், which is their right. ஓகேங்களா? யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா நாளைக்கே என்கிட்ட எவனாவது ஒருத்தன் வந்து வணக்கம் சொல்லாதவன் தமிழன் இல்லைன்னு சொன்னான்னா நான் வணக்கம் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். நான் யார் என்பதை நீ யார் சொல்லன்னு அறிவு பண்ணலாம். அவ்வளவுதான். என்னோட சுயமரியாதை நீ டச் பண்ண முடியாது. அது வந்து நீ வந்து எனக்கு அடங்கி போகணும் அப்படின்றது இருக்குல்ல, யூ ஷுட் கிஸ் தி ரிங் இருக்குல்ல, ஐ கான்ட் டு தட். ஓகே ப்ரோ. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சோர்ஸ் சொல்ல மறந்துட்டேன். இந்த சப்ஜெக்ட் பற்றி இன்னும் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்த் ஆஃப் அ காடஸ், வந்தே மாதரம், ஆனந்த மட் அண்ட் ஹிந்து நேஷன்ஹுட் அப்படின்னு பேராசிரியர் தனிகா சர்க்கார் எழுதின ஒரு கட்டுரை இருக்குது, அதை நீங்கள் வாசிக்கலாம்.